ஸோ ரியல் எஸ்டேட்டை பொறுத்தவரையும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம குறைஞ்ச அளவில் முதலீடு பண்ண முடியாது. இப்போ ஒரு வீடு வாங்கணுன்னாலே, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு 50 லட்ச ரூபா வீடு வாங்கணுன்னா முதல்ல 20% விச் இஸ் 10 lakh rupees நம்ம கையிலேருந்து போடணும். அதுக்கப்புறமா அந்த 40 லட்ச ரூபா லோனுக்கு வந்து நம்ம 20 வருஷம் பே பண்ணணும். ஸோ ஜஸ்ட் லைக் தட் வந்து ரியல் எஸ்டேட் முதலீடுங்கிறது வந்து சிம்பிளாலாம் பண்ண முடியாது. இட்ஸ் வெரி வெரி டிஃபிகல்ட். உங்களுக்கு அந்த மணி இருக்கணும். இது வந்து ஜஸ்ட் டு கெட் என்ட்ரி டு த இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதுக்கப்புறமா நம்ம வந்து ஒரு ரியல் எஸ்டேட் வாங்கிட்டாலும் அது க்ரோ ஆகுமா ஆகாதா அப்படின்னதாங்கிற அது நமக்கு தெரியவே தெரியாது. சில இடத்துல க்ரோ ஆகும், சில இடத்துல க்ரோ ஆகாது. ஆனால் க்ரோ ஆனாலும் க்ரோ ஆகாட்டியும் நமக்கு கடன் கொடுத்த பேங்க் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு நம்ம வந்து 8.5% 9% நம்ம வந்து பே பண்ணி ஆகணும். அப்போ என்ன பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு ரியல் எஸ்டேட் வந்து நல்ல அசெட்டுன்னு சொல்லி வாங்கியிருக்கோம். ஆனால் அது வந்து க்ரோ ஆகலை. க்ரோ ஆகலைன்னாலும் நான் பேங்க்குக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பே பண்ணணும். இது ஒரு பார்ட். ஓகே, ஓரளவுக்கு க்ரோ ஆகிருக்கு, எனக்கு இப்போ ஒரு பண நெருக்கடி இருக்குது, நான் அதை விற்கணும் அப்படின்னு சொன்னதுன்னா யாருனாலுமே விற்க முடியாது. அந்த லிக்விடிட்டி அப்படிம்பாங்க, அது வந்து உங்களால் விற்கவே முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதோடைய விலை இன்றைக்கி மார்க்கெட் ரேட் வந்து 50 லட்ச ரூபான்னா நீங்கள் 40 லட்ச ரூபா சொன்னால் மட்டும்தான் நாளைக்கே விற்க முடியும். இல்லைங்க, மார்க்கெட் ரேட் 50 லட்ச ரூபா, அப்படி நான் அது எப்படி 40 லட்ச ரூபாய்க்கு விற்பேன், நான்லாம் விற்க மாட்டேன், மேபி 48 லட்ச ரூபாய்க்கு 2 லட்ச ரூபா வேணால் குறைச்சிக்கிறேன் அப்படின்னா நீங்கள் குறைச்சிட்டே இருக்கலாம். யாரும் நோபடி வில் பே 48 lakhs. அந்த டீல் நடக்கவே நடக்காது. அப்போ என்ன ஆகுதுன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் இருக்குது, ஓரளவுக்கு க்ரோத்தும் இருக்குது, ஆனால் நினச்ச போது விற்க முடியல. ஒன்றா பையர்ஸ் கிடைக்கல, அல்லது உங்களுடைய மைண்ட் செட் வந்து அந்த நார்மலாக இருக்கக்கூடிய ப்ரிவேலிங் ரேட்டுக்கு உங்கள் மைண்ட் வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. ஸோ அதுவும் வந்து பாசிபிள் கிடையாது.